நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இமாலயாஸ் மவுண்டன் கிட்டத்தட்ட 50 மில்லியன் இயர்ஸாவே இருக்கு. அதுக்கு முன்னாடியில இருந்தே ஆரவல்லி மவுண்டன், அதாவது கிட்டத்தட்ட 2 பில்லியன் இயர்ஸாவே நம்ம இந்தியால ஆரவல்லி மவுண்டன் இருக்கு. ரீசெண்டா நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ஜட்மெண்ட்டுக்கு பல மக்கள் மற்றும் என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க, எதனால மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து சில கிரைடீரியா கொடுக்குறாங்க. அந்த கிரைடீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அது வந்து ஆரவல்லி மவுண்டைன்ஸ், அப்படி இல்லைன்னா அது வந்து நார்மல் மவுண்டைன்ஸ் மைனிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது சுரங்கம் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஜட்மெண்ட் தான் இப்போ ரீசெண்டா கொடுத்த ஜட்மெண்ட் வந்து சொல்லப்படுது. கிரைடீரியா அப்படி சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து மவுண்டைன். அந்த மவுண்டனோட வேலி, அதாவது இந்த இடத்துல லோக்கல் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லோக்கல் ப்ரொஃபைல்ல இருந்து 100 மீட்டர் மேல இருந்தா, அதாவது 100 மீட்டருக்கு மேல எந்தெந்த மவுண்டைன்லாம் இருக்கோ அந்த மவுண்டனை தான் ஆரவல்லி அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னு ரீசெண்டா கொடுத்த ஜட்மெண்ட்ல சொல்லப்படுது. இதுல என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டா கொடுத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டால கிட்டத்தட்ட 90% ஆஃப் மவுண்டைன் வந்து பாத்தீங்கன்னா ஆரவல்லி மவுண்டன் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த ஜட்மெண்ட் வந்து சொல்லுது. வெறும் 10% ஆஃப் மவுண்டைன் தான் வந்து ஆரவல்லி அப்படின்ற ஒரு கிரைடீரியாக்குள்ள வருது. இதனாலதான் மக்களும் பல என்விரான்மெண்டலிஸ்டும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரவல்லி மவுண்டைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில கவர் பண்ணுது. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, இந்த 4 ஸ்டேட் தான் வந்து ஆரவல்லி மவுண்டைன்ஸ் வந்து கவர் பண்ணுது. அண்ட் தென் ஆரவல்லி வந்து ஒரு நேச்சுரல் பேரியரா இருக்கு. அதாவது ஆரவல்லிக்கு பின்னாடி சைடு வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தார் டெசர்ட்டும், முன்னாடி சைடு வந்து இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூபி, ஹரியானா, டெல்லி இது போன்ற இடத்துல வந்து அலுவியல் டெபாசிட்ஸ், அதாவது அலுவியல் சாயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால சாயில் வந்து நல்லா இருக்கிறனால அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ வந்து ஆரவல்லியை வந்து மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர் டேஸ்ல கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஆரவல்லி மவுண்டைன்ஸை பார்ட்டா தான் பார்க்கப்படும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஆரவல்லி மவுண்டைன் பேக் சைட்ல இருக்கக்கூடிய தார் டெசர்ட்ல இருந்து வரக்கூடிய மண் வந்து யூபி, ஹரியானா, டெல்லி இது போன்ற ஸ்டேட்ல வந்து ராஜஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய டெசர்ட் மண் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் வந்துடும். அதனால அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சேம் டைம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசெண்டா அங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய மைனிங் வந்து ஒரு டெம்பரரி பீரியட்ல வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். பட் ஆனா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு தேவையான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மைனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில எக்ஸம்ஷன்ஸும் இருக்கு. பட் ஆனா டெம்பரரியா வந்து மைனிங் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி மூலியமா 360 டிகிரி அனலைசஸ், அதாவது ஒரு டீடைல் அனலைசஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு பக்கம் என்விரான்மெண்ட்டும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கண்ட்ரிக்கு தேவையான மினரல் ரிசோர்சஸ என்ஷூர் பண்ற விதத்துல சுப்ரீம் கோர்ட் அவங்க ஜட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட வியூ. உங்களோட வியூ என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆர்டிகல் 51A கிளாஸ் G என்ன சொல்லுதுன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை மக்களாகிய நம்ம தான் ப்ரொடெக்ட் செய்யணும் அப்படின்னு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கீழே கொடுக்கப்பட்டிருப்பாங்க. இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.